கடையோட கான்செப்டே டோட்டலா வேறங்க. ஏன்னா இது வெறும் சாப்பாடு கடை மட்டும் இல்லங்க, கீழே வந்து ஒர்க் ஷாப், மேல வந்து சாப்பாடு கடை. உங்க காடியில ஏதாவது ப்ராப்ளம் இல்ல சர்வீஸ் ஏதாவது பண்ண போறீங்கன்னா இங்க நீங்க கீழே போட்டுட்டு இப்படியே உள்ள ஏறி வந்தீங்கன்னா மேல பாத்தீங்கன்னா இவ்வளவு அழகான ஒரு கடைங்க. சாப்பாடுல பாத்தீங்கன்னா மெயின்லி முக்கத்தா தாயோட சாப்பாடுங்க. நாங்க முதல்ல ட்ரை பண்ணது இந்த சால்ட் சொத்தங்க, பெரிய பெரிய சொத்தம் போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இதுதாங்க நல்லா மொறுமொறுன்னு பொரிச்ச பண்ணீங்க, ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. நான் ட்ரை பண்ணது இவங்களோட இந்த மீன் ஸ்டீமுங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷான மீனோட வந்துருச்சு. பெரிய சைஸ்ல சாப்பிடுறதுக்கு அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா ரொம்பவே அருமையா இருந்துச்சு. நான் சாப்பிட்டதுல ஒன் ஆஃப் பெஸ்ட் ஸ்டீம் ஃபிஷ்ங்க. இது வந்து டோனட் இல்லங்க, இந்த இறால் இறைச்சி அரைச்சு இவங்களோட சீக்ரெட் ஸ்பைசஸ் போட்டு பொரிச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இவங்களோட இந்த தொம்யம் தாங்க, பிரவுன், அதுக்கப்புறம் சொத்தம் போட்டு பண்ணிருக்காங்க. வரப்பு, புளிப்பு, லைட்டான இனிப்பு, அப்படியே தைலெல்லாம் சாப்பிடுற மாதிரி இருந்துச்சு. இதுதான் வந்து இவங்களோட தை ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ்ங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னும் நிறைய விதமா ஃப்ரைட் ரைஸ் இருக்கு. முக்கியமா இந்த பிரவுன் பாருங்க. தாய்லாந்து சாப்பாடு சொன்னா கண்டிப்பா இந்த பக்ரா பாவ்னா எல்லாருக்குமே தெரியும். இது இவங்க கிட்ட ரொம்ப சூப்பரா இருக்கும். அண்ட் கங்கோங் பிளாஸ் ஆல்சோ லைட்டா காரமா சூப்பரா இருந்துச்சு. வெள்ளை சோரோட சாப்பிட்டா அப்படிதான் இருக்கும். அண்ட் இவங்களோட சாலட் கூட ஆர்டர் பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு மண் சட்டிக்குள்ள சோஹூன் அண்ட் பிரவுனோட சேர்த்து பரட்டி இருந்தாங்க. கடைசியா இவங்களோட முக்கத்தா ஸ்டீம் போட்டு ட்ரை பண்ணுவாங்க. இது வந்து இந்த முட்டைய போட்டு இந்த இறைச்சலாம் கலந்து அதுக்கப்புறம் இதுல வந்து மேல வச்சு பக்கா பண்ணணும். கீழே வந்து ஒரு சூப் ஊத்தி இருக்கணும். அந்த சூப் ஊத்த மறந்துட்டோம். முதல்ல நாங்க பக்கா பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சூப்பை ஊத்து நாங்க பக்கார் பண்ணி ஆரம்பிச்சோம். சூப் வந்து ரெண்டு விதமா இருக்கு. ஒன்னு வந்து நார்மல் சூப், அதுக்கப்புறம் வந்து தொம்யம் சூப். தொம்யம் சூப்னா 5 வெள்ளி தப்பா படும். டோட்டலா இவ்வளவு சாப்பாடு சாப்பிடுறதுக்கு 540 வெள்ளி வந்துச்சுங்க. இந்த இடத்துல பிரைவேட்டா உட்கார்ந்து உள்ள உட்கார்ந்து ஏக்கோன்ல ஜிலி ஜிலி சாப்பிடுறதுக்கு உள்ள இடம் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, கீழே காடி கூட கழுவுறாங்க. இங்க உட்கார்ந்து சாப்பிடுறவங்களுக்கு ஒரு 8 வெள்ளிக்கு தான் கொடுக்குறாங்க. இங்க வந்து சாப்பிடுறவங்களுக்கு பக்கிங் கூட ஃப்ரீ பக்கிங் கொடுக்குறாங்க. இவங்க கடை ஜேபில தாங்க இருக்கு. பாய்.